சபா ரிங்கு போது எடுக்க மாட்டேங்குது. இதே வேலையா? சத்தம் கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னிச்சு. புதிய வேற ஃபோன் வாங்கி கொடுத்தேன். எதுக்கு இப்போ கால் பண்ணுங்குது, கால் பண்ண எடுக்க மாட்டேங்குதுங்கம்மா. வீட்டுக்கே போயிட வேண்டியதான். போனங்கம்மா, போனங்க ஆஃப் போன் எங்கம்மா? உனக்கு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற நீ. இங்க இருக்கும்டா, இங்க இருக்கும் பாருடா. ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே திரி அங்கிட்டு இங்கிட்டு. பாவி, நான் என்னடா காரணம் சொன்னேன்? நீ எந்த காரணமும் சொல்லலையா? இல்லையே. ஐயோ, குப்பைய கொட்ட போயிருந்தேன். காய்கறி வெட்டிக்கு இருந்தேன்டா. டாய்லெட்டுக்கு போயிருந்தேன்டா. தலை காயப்போட போயிருந்தேன்டா. ஐயோ சாமி, சார்ஜ் போட மறந்துட்டேன்டா. ஹால்லே மறந்து வச்சுட்டேன்டா. பாத்திரம் கழுவிக்கு இருந்தேனா மறந்துட்டேன். ஐயோ, போன் வாங்கி கொடுத்தேன் எனக்கு, அதுவே மறந்துருச்சுடா. எனக்கு ஒண்ணுமே தெரியல. போன் அங்க இருக்கும்டா, பாடுறா. ஏன்டா இது ஒரு பிரச்சனையா ஆக்குற? உங்க அப்பனும் புரிஞ்சுக்க மாட்டேறா, நீயும் புரிஞ்சுக்க மாட்டேற. என்ன வேலையெல்லாம் யார் பாக்குறது? பொண்டாட்டிக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் வாங்கிட்டு போயிருக்கா. 3 மாசம். நீ அவ டெலிவரி முடிஞ்சு அவங்க அம்மா வீட்டுல ஜாலியா இருந்துட்டு தான் வருவா. அது வரைக்கும் நான் தான். நான் எங்க அம்மா இருந்தா மேலதான் போகணும். எங்க அம்மா எனக்கு ஏது எங்க அம்மா. எங்க அம்மா நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப போயிருச்சு. இவங்களுக்காகவே வாழ்க்கை நாசமா போச்சு. தம்பி ஒண்ணு இல்ல, ஒட்டுக்கடலை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. சாப்பிட்டா பேசினா உடனே நான் போறேன்டா. இல்ல நானே போறேன். நான் கடந்து சீரியல் நான் போறேன்மா. போறேன். போறியா? போறேன். அடே, அங்க போயிட்டு ஃபோன் பண்ணு. ஆமா, பண்ணா எடுத்துருவ நீ அப்படியே. சும்மா ஃபோன் இருக்கு. ஏப்பா, இந்த ட்ரோன்ல ஃபோனை கனெக்ட் பண்ணி எதுவும் வைக்க முடியுமா? என்னடா? என்ன இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு புளிக்குழம்பு, கடலை பருப்பு கூட்டு. ஏன் என்ன வெஜ்? இன்னைக்கு திங்கக்கிழமைடா. திங்கக்கிழமை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு உகந்த நாள். அதனால இன்னைக்கு சாப்பிடக்கூடாது நான்வெஜ். இன்னைக்கு ரசமும் துவையலும். ஏய், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைடா. மாரியம்மனுக்கு உகந்த நாள். மாரியம்மனுக்குலாம் அது சாமியை கும்பிடும்போது நம்ம வெஜிடேரியன் மாரியம்மன். புதன்கிழமை பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்காதுங்கிறாங்க. இன்னைக்கு நான்வெஜ் இருக்குமா? இன்னைக்கு புதன்கிழமைடா. புதன்கிழமை என்னம்மா? சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள் இல்லையா? சாயி பாபா, சாயிநாதா. வியாழக்கிழமை. இன்னைக்கு இல்ல, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு சாம்பார், பக்கத்துல உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். ஏன் இன்னைக்கு என்ன வெள்ளி? என்ன பிரதோஷம்? நாளைக்காவது என்ன? பெருமாள். சனிக்கிழமைனாலே பெருமாளுக்கு உகந்தன்னு ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? ஏமா, வாரத்துல 7 நாள்னா 8 நாள் நீ விரதம் இருக்க. எப்ப? ஞாயிற்றுக்கிழமை இருக்கா? அப்ப கூட ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடு. ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டேன், அதனால அன்னைக்கு வெஜிடேரியன். சாப்பிடுற உடம்புக்கு நல்லதுடா. ஏமா, எத்தனை நாள் விரதம் இருக்கு? எதுக்கு விரதம் இருக்க? அவ்வளவு விரதம் நீ இருக்க? விரதம் இருக்கிறதெல்லாம் எதுக்குடா? நீ நல்லா இருக்கணும், பொண்டாட்டி நல்லா இருக்கணும், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் தானடா நான் இருக்கேன் விரதம். பொண்டாட்டி தான் வாய்க்கு கிடைக்கிற எல்லாம் திங்கிறா. நான் அப்படி தின்னுக்கிட்டு திரிய முடியுமா? அதனாலதான் சொல்றேன், உன் ஒய்ஃப் தான் நான்வெஜ் எல்லாம் நிறுத்த சொல்லு. கண்டதே ஆர்டர் பண்ணி மிட்நைட் பிரியாணி திங்கிறீங்க, விளங்குமா? என்ன சொல்றாங்க? சொல்றேன், மிட்நைட்ல பிரியாணி திங்கிறாங்க 12 மணிக்கு உட்காந்துக்கிட்டு, விளங்குமா? அது சும்மா மட்டுமா திண்டிட்டு இருந்தேன். அன்னைக்கு வந்து நீங்களும் தானே சேர்ந்து. அதெல்லாம் நைட் ஷிஃப்ட் வேலை பாக்குற பசங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, அவங்க சாப்பிட்டா பரவாயில்ல. வீட்டுல இருந்துக்கிட்டு படுத்து தூங்குறீங்க, 12 மணி ஏச்சு போய் மிட்நைட் பிரியாணி அவசியம். இதெல்லாம் நீ பாத்து குடும்பம் வளர்க்கறீங்களா? குடும்பம் கிளு 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 டான்ஸ். ஏன் அவங்க கூட கூடாதா? என்ன நைட் மோர் தாத்தா கடையில போய் மோர் வாங்கி தரவா. மோர் தாத்தா கடைக்கு வந்து ஒரு தம்பரு. பா, ஹெவியா வருதுடா. இதுதான் குடிக்காதன்னு சொன்னேன். தேவையில்லாத நீ பண்ணிட்டு இருக்கற. வீட்ல மாட்டிக்க போற பாரு. போடா. ஹெவியா வருதுடா. ஐயோ, வாடா சாப்பிடு. என்ன தோசை ஊத்தவா? வேணாம், தோசை வேணாம். மதியம் வச்ச கறி இருக்கு, வச்சு சாப்பிடு. வாடா சாப்பிடுறா, வாடா. ரொம்ப கேஷுவலா இருக்கு, இல்ல தெரியலையா? வாடா டேய், உட்கார்றா. உட்கார். ஏன் பாத்து வா, தடிக்கிருச்சு. உனக்குள்ள அது சேர் இருக்குல்ல, தெரியலையா உனக்கு? உட்கார். நின்னுட்டே சாப்பிடுறியா? சாப்பிட்டு சரி சாப்பிடுறா. வேற ஏதாச்சும் வேணுமா? வேணாம். முட்டை போட வாடா. வேணாமா? முட்டை தோசை. முட்டை தோசை ஒண்ணு போட, 2 முட்டை போட்டு தரேன். ஒண்ணா? சாப்பிட்ட அப்புறம் கேக்குமோ? ஏங்க சாப்பிடுங்க, நீங்க வாங்க. உங்களுக்கு ஒரு நேரமா? சாப்பிட்டேன், அந்த சாப்பிட்டு முடிக்க போறேன். சரி. இவரும் அப்புறமா வரேங்க, சாப்பிட்டாங்க. குழம்பு வேணுமா? குழம்பு வேணாம், போதும். வேற என்ன வேணும்? சரி, போய் சாப்பிட்டு போய் பாடு. ஏங்க வாங்க, தோசை ஊத்தி வச்சிருக்கேன், வாங்க. தெரியுதா தெரியலையா? ஏய்,
என்னடா தனியா இருந்து பேசிக்கிறீங்க? இல்ல நான் போறேன் படுக்கிறேம்மா. எங்களுக்கா தெரியாது? ஒரு மூமெண்ட்லயே கண்டுபிடிப்போம்டா. நாய் சேர்ல தடுக்கி விட்டு விழுகுது, நின்னுகிட்டே சாப்பிடுது, எங்களுக்கு தெரியாதாக்க? வீட்டு வாசல்ல வந்தவனே ஸ்மெல்லு தெரிஞ்சிருச்சு. ஏய் எங்கடா போற? பாத்ரூம் இங்க இருக்கு, போ. இது வெளியில வாசல், போ போ. 20 வருஷமா அந்த ஆள் கூட குப்பை கொட்டிக்கிருக்கேன், எனக்கா ஸ்மெல்லு தெரியாது? எங்கேயோ உருப்பட போகுதுங்களா? நல்லா இருந்தா சரி. என்னம்மா குழம்பு? முட்டை குழம்புத்த. முட்டை குழம்பா? முட்டை குழம்பு கட்டம் கட்டமா இருக்கு. இல்ல அப்படியே தோசை கல்ல போட்டு இது பண்ணி ஆம்லெட் பண்ணி போட்டு வெட்டி. அப்படியா? அப்படி பண்ணுவாங்களா? அது ஒரு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. இவனுக்கு பிடிக்காது. நாங்க முட்டையை உடைச்சு அப்படியே குழம்புல ஊத்துவோம். அப்படியா? அதுதான் அவனுக்கு. அந்த மஞ்சக்கரு மட்டும் தனியா எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இல்ல அது ஒரு டைப், இது ஒரு டைப். இந்த டைப்பும் இது ஒரு டைப். ஆமா, அந்த சைடு பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு பிடிக்காது. சும்மா உன் மனசாந்திக்காக சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காது. சிரிப்பான் ஆனா விளங்கல. அதான் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கான். என் பையனுக்கு நான் சமைச்சாதான் பிடிக்குங்க. சாப்பிடுறேன். சாப்பிடுறது முறைக்கல, நானே சாப்பிடுறேன். நானு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. இது என்ன காய்? கோவக்காத்த. கோவக்கா கூட்டு வச்சியா? ஆமாத்த, கூட்ட. கோவக்கா கூட்டு வச்சா பிடிக்க மாட்டா உனக்கு? இல்ல நீ சரி வச்சாச்சு, சரி. அது ஒரு மாதிரி நீட்டா போட்டு பொரிச்சு எடுத்து தருவோம். ஆந்திரா மெஸ்ல எல்லாம் சரி பரவாயில்லமா. என்ன போய் செஞ்சாச்சு, இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். செஞ்சாச்சு. இப்ப என்ன? சரி இல்ல சொல்றேன்டா, நாளைக்கு அடுத்து செய்யறப்ப நல்லா பண்ணுவான்ல. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா சாப்பிட மாட்டேன். சாப்பிடுவான் ஆனா மனசுக்கு பிடிக்காம தான் சாப்பிடுவேன். ஒண்ணும் இல்ல சாப்பிடுங்க. அப்பத ஆமாண்டா, சாப்பிடுறா, சாப்பிடுவோம். தலைவிதி தானே, சாப்பிட்டா ஆகணும், சாப்பிடு. நான் தெருல உட்காந்து கோச்சிக்கிட்டு போயிட்டான். இப்பதாம்மா இப்படிலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி தட்டை தூக்கிட்டு தெருவுக்கு போற நிலைக்கு வந்துட்டான். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இல்ல, நான் நல்லா பாத்துக்கிட்டேன். சும்மா சொன்னேன். அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன். கூட்டு போய் நான் அப்ப சென்னையிலே வச்சு நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறேன். நீ வந்து கஷ்டம், வீடு சின்ன வீடு, எல்லாம் பிரச்சனை இல்ல. நான் தனியா வீடு எடுத்து வாடகை எடுத்து கூட என்ன நான் பாத்துக்கிறேன். தனியா வாடகை எடுத்து அம்மா தனியா இருக்க வைக்கலாம் பாக்குறேன். நீ எங்க வச்சுக்கிறேனே? அம்மா பெத்த தாய் தெய்வத்துக்கு சமம்டா. ஏய் எனக்கு தெய்வம் தானா? சாமா தெய்வம்ங்கிறது சாதாரணமா இல்லடா. அண்ணன் குடுக்குற மரியாதை பேசுறேன். டேய் இங்கது வருஷம் பூரா அம்மா கடைசி இருக்க வரைக்கும் அம்மாவை நான் தான்டா பாத்துப்பேன். டேய் முன்னாடியே சான்ஸ்ல பண்ணி தாய்க்கு தாப்புல அம்மனுக்கு. அம்மா அம்மா வந்துருச்சு. சொல்றத கேட்காதம்மா. சண்டை சொல்றது கேளுடா. நான் யாருமா உனக்கு? என் மகன். மகன்ல தலைப்புள்ள. தலைப்புள்ள. தலைப்புள்ள வீட்டுல தான் எப்பயுமே அம்மா அப்பாவை தலைப்புள்ள தான் பாக்கணும். தலைப்புள்ள பாக்குறதா முறை. உனக்கு மரியாதை கிடைக்கும். ஆமா, இவன் வந்து பார்த்தா அப்படி மரியாதை. போடா நீ போடா. நீ போடா. நான்டா பாத்துக்கிறேன். பாசம்னா இதான்டா பாசம். தாய் பாசம்னா இதுதான்டா. இல்ல பாசம். ஏன்டா நீங்க வேற? அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. 2 பேத்துக்கு புள்ள பிறந்திருக்கு. அந்த பிள்ளைக்கு குண்டி கழுவி விடுறதுக்கு, குளிப்பாட்டி விடுறதுக்கு, டைப்பர் மாத்தி விடுறதுக்கு கூப்பிடுறாங்க. இவனுக்கு 2வது ஒரு புள்ள பிறந்திருக்கு. அதை பாக்குறதுக்கு இந்த முதையை கூப்பிடுது. இவனுக்கு இப்பதான் மூத்த புள்ள, அதனால இது கூப்பிடுது. மத்தபடி பாசம்லாம் ஒண்ணும் கிடையாது. நிறுத்துங்கடா, உங்க ஆட்டம்லாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும். 1 மாசம் அவன் வீட்டுல இருக்கேன், 1 மாசம் உன் வீட்டுல இருக்கேன். போதுமா? முதல்ல என் வீட்டுக்கு வா. அம்மா டேய் யார் வீட்டுக்கு வரணும்? டாஸ் போடுங்கடா. டாஸா? தலை. அம்மா எனக்கு தான் தலை. டேய் நிறுத்தி தொலைங்கடா. இங்க பாருடா, உனக்கு ஏற்கனவே புள்ள பிறந்திருக்குல, ஏற்கனவே வீட்டுல வந்து இருந்திருக்கேன். 2வது புள்ள தானே இவனுக்கு. இப்பதான் முதல்ல புள்ள பிறக்குது. அதனால இவன் வீட்டுல ஃபர்ஸ்ட் மாசம் இருந்து 2ஆம் மாசம் வரேன். வாடா. ஏமா ஏமா நீ வரல, டைப்பர்ல என்னைய மாதிரி சொல்லுவாமா? என்னம்மா? என்னடா எள்ளு மிட்டாய்? எள்ளு மிட்டாயா? எள்ளு மிட்டாய் நல்லா இருக்குமே. சரி சாப்பிடு. சாப்பிடு. நீ சாப்பிடு சாப்பிடு. அந்தடா நிறைய சாப்பிட்டேன், திகட்டிடுச்சு. திகட்டிடுச்சா? சரி நல்லா இருக்கு. மட்டன் சுக்கா அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டியா? எடுத்து இல்லம்மா, போட்ட எல்லாம் சாப்பிட்டேன் நானு. எல்லாத்தையும் சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சு. கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி சரி சாப்பிடு. சரி சாப்பிடு. நீ சாப்பிட்டியாமா? இல்ல நான் சாப்பிட்டேன். இந்த இதையும் எடுத்து வச்சுக்க. அது சட்டியில போட்டு பரட்டி சாப்பிடு, அதுதான் டேஸ்ட். அப்படியா? இந்த தான் நான் போட்டு தரேன். சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? சாப்பிடு. நல்லா இருக்கு. அத்தை என்னத்த மட்டன் பூரா எடுத்து சாப்பிட்டு இருக்காரு. நீங்க எனக்கு நீங்க சாப்பிடு. எங்கமா போற? நீங்க சாப்பிடலன்னு சொல்லுவோம். அவன் சாப்பிடட்டும். அவன் சாப்பிடறதுக்கு தானே செஞ்சு வச்சேன். ஏத்த அப்படி இருக்கீங்க? அதெல்லாம் அவன் சாப்பிட்டாலே எனக்கு மனசு நிறைஞ்ச மாதிரி ஆயிரும்மா. பிள்ளை சாப்பிட்டா போதும், புருஷன் சாப்பிட்டா போதும்னு நினைப்பேன். அப்படி இருக்கிறவ தான் தாய். சோறு அலையிறவ நாய். புரியுதா? அந்த நாய் குணம் இருக்கிறவங்க தான் ஐயோ சோறு எனக்கு கொஞ்சம் என்னோடது எடுத்து தின்னு சொல்லி சண்டைக்கு போவாங்க. சாப்பாட்டுக்கு பேய் மாதிரி அலைய கூடாது, நாய் மாதிரி அலைய கூடாதுமா. தாய் குணம் இருக்கணும். ஒன்னே சொல்லல. என்ன ஏன் மூஞ்சி பேய் மாதிரி வச்சிருக்க? நான் பேய் தான். உங்க அம்மாவை சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்களும் வந்து சொல்றீங்க நான் பேய் தான். இந்த வீட்டுல இருந்து பார்க்கப்பட்டேன்ல, நான் பேய் தான். மட்டன் சாப்பிடுறியாடா? வைமா
சிவரே, என்னங்க அண்ணன் தம்பி வந்திருக்கான் பாரு. அர்ஜுனா வந்திருக்கான் பாரு, அண்ணன் வந்திருக்கான் ஏ பாரு. அர்ஜுனு எப்படி இருக்க நல்லா நல்லா இருக்கியா? சரி 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 நல்லா இருக்கேன். நல்லா வளர்ந்துட்டான். சித்தப்பாவை பார்க்க இப்பதான் நேரம் வந்துச்சா? சித்தி சித்தப்பாலாம் ஊர்ல பார்க்க? வேலை இருந்துச்சு சித்தி, அதனால இப்பதான் பார்க்கலாம்னு சரி வந்தேன். சரி சரி டீயை போட்டு எடுத்துட்டு வரேன் இரு. இந்தாடா டீயை மட்டும்தான் குடிப்பேன். சாப்பிட சொன்னாலும் சாப்பிடவே மாட்டான். இவன் ஒரு பிஹேவியரா இருக்கான். இப்ப மாமா வீட்டு கிளம்புறேன், கிளம்பிடு. சரி சித்தி, சித்தப்பா மாமா வீட்டுக்கு போயிட்டு சரி, வரேன். அங்க இருக்காருல்ல, அவர் அப்படியா? வீட்டுக்கு போய் இருந்துக்கிறேன். இருந்துட்டு போ. இல்ல சித்தி, நான் இங்க இருக்கேன். மாமா அப்படியா? வீட்டுக்கு சரி போயிட்டு வா. சரி, சரி வரேன் சித்தப்பா. ம். சரி, என் பையன். ஏய், என்னங்க என் அண்ணன் வந்திருக்கான். என்ன ஒரு டீ மட்டும் போட்டு அவன் தரியா? சாப்பிட மாட்டாங்க. ஏங்க நீங்க பேசுற பார்த்தா நான் ஏதோ உன சாப்பிடாம வெளியே போடான்னு சொன்ன மாதிரி சொல்றீங்க. ஐயே ஹலோ. ஹலோ மாமா. ஆ. வணக்கம் மாமா. தங்கச்சி என்ன பண்ணுது? ஏய், இந்தா இருக்குடா. மாமா இந்த தம்பி அனுப்பிச்சு விடுறேன், லீவ் போடுறேன். அப்படியா? தனியா வந்துருவான் அவன். வந்துருவான் மாமா. தனியா வந்துருவானா? சரி, நான் வந்தோடனே கால் பண்ணல, பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டிட்டு வந்துடுறேன் நானு. சரி மாமா, சரி மாமா. சரி சரி சரி. உங்க அண்ணன் பையன் வரானா? அப்படியா? ஆ. ஏங்க ஐயோ என் தம்பி ஏங்க ஆ. நான் சொல்றபடி கேளுங்க. ம். போன வாட்டி வர்றப்ப இந்த செவரட்டி கேட்டான். ஆ. இப்பவே போய் பாய் கடையில சொல்லி வச்சிருங்க செவரட்டி 2. ஏங்க ஆ, 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 இங்க இருந்து 15 கிலோமீட்டர்ல ஒரு கடை இருக்கு, நாட்டு மருந்து கடை, ஆ, பருத்தி கொட்டை. ஆ. அதுல இருந்து பருத்தி பால் எடுத்து அவனுக்கு செஞ்சு கொடுக்கணும். அப்புறம் எங்க ஆ. பலாப்பழ சீசனு, பலாப்பழம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பலாப்பழமும் வாங்கிட்டு வந்துருங்க. பலாப்பழம் வாங்கிட்டு வருவா. ஏங்க இவ்வளவு சொல்லிக்கிறீங்க, மச மசம் நிக்கிறீங்க. போங்க போங்க, நான் போன் பண்றேன். நல்ல போங்க போங்க. கொஞ்சம் கூட இந்த மனுஷனுக்கு பொறுப்பே கிடையாது. எவ்வளவு லேட்டா போறாரு. ஏமா என்னப்பா? ஏமா அப்பா அப்படி விரட்டிக்கிட்டு இருக்க? ஏய். ஏமா நீ ஏமா முத இப்படி இருக்க? என்னடா நான் என்னடா பண்ணேன்? ஏமா உன் சொந்தக்காரங்க வர்றாங்கன்னா மட்டும் ஐயோ அம்மாடி அந்த இந்தான்னு ஓடுற அலையிற. ஆனா அப்பா சொந்தக்காரங்க வந்தா ஒரு டீயை கொடுத்துட்டு இந்தா குடிச்சிட்டு நம்ம வீட்டுல தங்கவே மாட்டேன்னு அனுப்பிடுறீங்க. ஏமா அட பாவி, நீ சொல்றத பார்த்தா நான் ஏதோ உங்க அப்பா சைடு சொந்தக்காரங்களை எல்லாம் ரொம்ப பேடா இல் ட்ரீட் பண்ற மாதிரியும், நம்ம சைடு சொந்தக்காரங்க வந்தா நம்ம வேற மாதிரி பேசுற மாதிரியும் சொல்ற. அந்த மாதிரிலாம் நான் இல்ல, எந்த பெண்ணும் அப்படி பண்ண மாட்டேன். அப்படி யாராவது பண்ணா கமெண்ட்ல சொல்லுவாங்க பாரு. சரி, அவனுக்கு இந்த சிகர் தண்டா ரொம்ப பிடிக்கும், போய் வாங்கிட்டு வந்துரு சாமி. சிகர் தண்டா? பாவம் புள்ள வெயில்ல வரான். டேய் அம்மா அவனை போய் பைக்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டு வந்துரு. இல்ல அப்பா போறா. அப்பா போறாரா? அப்பா கூட்டி கார்ல போறீங்களா? கார் இல்லமா நம்மட்ட. இல்லையா? சரி. பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். டேய் டேய் டேய், என்னடா இந்த அம்மா பாட்டை படிக்கிருக்க? இல்ல, அம்மா பாட்டு வேற என்னமா காப்பிரைட் எல்லாம் இருக்கு. ஆனா பாவி, இதுக்கும் காப்பிரைட் கொடுத்துற போறாங்கடா கட்சியில இருந்து. சரி, நானே படுறேன். அம்மா 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 என்னன்னு சொல்லு. இன்னைக்கு மதர்ஸ் டே அம்மா. மதர்ஸ் டேயா? சரி எடுத்து தொலை, போட்டோ தானே எடு. எடுடா. ப்ளஸ் ப்ளஸ் பண்ற பண்ற மாதிரி மாதிரி எடுமா. கால்ல விழுற மாதிரி எடுப்பியே. போன வருஷம் எடுத்த போட்டோ ம். அத மறந்துட்ட. இப்படி கிராஸ். சரிடா, போயிட்டு வா. நல்லா வரமா. அம்மா என்னப்பா? பாசமான பையனா இருக்கு. இவ்வளவு பாசமா வளர்த்திருக்கீங்களா உங்க ஆமா பையனை? ஆமா, என் பையன் ரொம்ப அன்பான குடும்பம். உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. யார் இவன்? அது ஒரு புறம்போக்கு நாய்மா. என்னமா சொல்றீங்க? என் பையன் தான். பையனை போய் புறம்போக்குன்னு தானே சொல்ல முடியும். ஏமா அப்படி சொல்றீங்க? அட ஏன்டா நீ வேற. மதர்ஸ் டே இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அப்படி போட்டோ எடுத்துட்டு போறேன். ஒண்ணுமில்ல, இப்ப பாரு. அடே தம்பி, இந்த கத்திரிக்காயை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி குடுறா. கத்திரிக்காய் கட் பண்றது என்ன பெரிய விஷயமா? கட் பண்ணி இது பண்ணிக்க. ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி தர மாட்டான். இந்த சோஃபாவை தள்ளி விடுறா, கீழே கூட்டணும்னா கூட தள்ளி விட மாட்டான். என்னமா? ஆனா ஒரு டிவி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு டக்குனு பண்றானா, அதுக்கு 2 நாள் ஆக்குவேன், மறந்துடுவேன். இவன் மதர்ஸ் டே கொண்டாடுறான். டேய் இவன் இல்லடா, இந்த மாதிரி மதர்ஸ் டே கொண்டாடுற புறம்போக்கு எல்லாருக்கும் சொல்றேன். மதருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கடா. மதருக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியம் இல்ல, வாழ்க்கையில ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. மதர்ஸ் டே கொண்டாடுறாங்க. மதர்ஸ் டே அப்படியே இதை சொல்லுமா? அப்படியே எடுத்து வச்சா. டேய் போட உடைச்சு போறியா? எடுத்து போடா. தம்பி நீ எதுக்குப்பா வந்த? சும்மா வழி போக்கணும். சும்மா, உனக்கு வேற வேலை இல்ல. இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குன்னு பாக்குறத வேலை. போடா போடா, வந்துட்டான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இங்க பாரு, மதர்ஸ் டே